நாடார்குல ரத்த உறவுகளே, இப்போ இந்த பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்க்ரீனில் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்களேன். சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. ஆண்ட பரம்பரைகள் பேசாதீங்க, பிள்ளைகளுக்கு ஆண்ட பரம்பரை சொல்லி கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ அண்ணனுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, அண்ணன் நாங்கள் ஆண்ட பரம்பரை வந்து நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறோம், நாடார் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு கோஷங்கள் எழுப்புகிறோம், சாதிய கட்டமைப்பை வலிமையாக வச்சுருக்கோம், பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம், போகிற இடம்லாம் சங்கங்களை உருவாக்குறோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு என்ன நிலைமை தெரியுமானே, புரிஞ்சுக்கிடுங்க. எங்க 40 ஆண்டுகளா என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்த என் ஆளே இப்போ வந்து சாத்தான் பிசாசுன்னுட்டு வெளியே ஓடி போறானே. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்தேறி சொல்லிக்கிட்டு இருந்தான், நீ வணங்குவதெல்லாம் கடவுள் கிடையாது, சாத்தான் பிசாசுன்னு சொல்லி வந்தேறி சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லி சொல்லி நம்ம ஆட்களுக்கு மண்டையில மூளையில ஏற்றி இப்போ நம்ம ஆட்களே சொல்றான், நீ வணங்குவது சாத்தான் பிசாசுன்னு கும்பிட்டுட்டு இருந்த சாமியை விட்டுட்டு ஓடுறான். சரி, சாமியை விட்டுட்டு போறதை விட பிரச்சனை இல்லை. என் சொந்த இனத்துல, என் குடும்பத்துல என்னுடைய தாத்தா பாட்டி கும்பிட்டுட்டு இருந்தவன் நல்ல வீட்டில் ஒரு புகைப்படம், கடையில் ஒரு புகைப்படத்தை மாட்டி ஊதுவத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு இருந்தவன் கழட்டி குப்பையில் தூக்கி போட்டானே, குப்பையில் தூக்கி போட்டான். நம்மளுடைய வழிபாடு இது இல்லை, சாத்தான் பிசாசுன்னு சொந்த என்னுடைய தாத்தா பாட்டியை தூக்கி தூர போட்டு ஓடிட்டான். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தேறி சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்போ நம்ம ஆட்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதே போலதான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வர இந்த திருட்டு திராவிட என்ன சொன்னா, டே நீங்கெல்லாம் சாணார்கள், உங்க வீட்டு பெண்மணிகள்லாம் ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு மார்பகத்தை வெளியே தொங்க விட்டுட்டு தாண்டா போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணிகளுக்கு மார்பு சீலை போடக்கூடிய உரிமையை பெற்று தந்தது அதை வந்து வெள்ளைக்காரனும் நாங்க தான் மீட்டு கொடுத்தோன்னு ஒரு 50-60 ஆண்டுகள் வரைக்கும் திராவிடம் சொல்லிக்கிட்டு இருந்தான். திராவிட சொல்லி சொல்லி நம்ம ஆளுகளுக்கு மண்டையில மூளையில ஏத்தி விட்டு நம்ம ஆட்களே முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, நம்ம வீட்டு பெண்மணிகள்லாம் இப்படிதான் இருந்தாங்களோ, இது வந்து வெள்ளைக்காரனும் திராவிடனும் தான் மீட்டு கொடுத்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்பி எங்காலே என்கிட்ட விவாதம் பண்றான். நீ என்னடா பேசுற, உனக்கு வரலாறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு திராவிடம் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை நமக்கு சொல்றான். இவ்வளவு தூரம் சாதி பெருமைகள் பேசி, நம்மளுடைய இன வரலாறுகளை பேசி, ஊரெங்கும் சங்கத்தை நிறுவி நாங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கும் போதே இந்த நிலைமை தான் இருக்கு. நீ இன்னும் சாதி பெருமை பேசாதன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சாதி பெருமை பேசலன்னா என்ன நடக்கும்? அவ்வளவு பேரையும் நாடு கடத்திடுவானே. நீ இந்த மண்ணுக்கானவனே கிடையாதுடா, டே சாணாம் பையில, நீ இந்த மண்ணுக்கானவன் கிடையாது, நீ இந்த நாட்டை விட்டே ஓடணும், ஒன்று நாடு கடத்திடுவான், இல்லைன்னா இலங்கையில் ஒரு 2 லட்சம் பேர் சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த மாதிரி சுட்டு கொண்டு போடுவான், சுட்டு கொண்டு போடுவான். இவ்வளோ தூரம் பேசியே இந்த நிலைமை தான் இருக்கு. அப்புறம் சாதி பெருமை பேசாதன்னா எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் வேணா பேசாமல் இருங்கண்ணே, நீங்கள் வேணா பேசாமல் இருங்க. சொந்த சாதி மக்களை இந்த திருட்டு திராவிடனோடு கை கோர்த்து சொந்த சாதி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருங்கண்ணே. உங்களுக்கு அது என்ன பண்ணுறது, நீங்கள் வாச்ச இடம் அந்த மாதிரி. நாங்கள் அப்படி பண்ண முடியாது, எவன்கிட்டையும் கையேந்தி நிற்க வைக்க முடியாது. என் மக்களை எவ்வளோ தூரம் நாங்கள் கட்டமைப்பை கொண்டு போக முடியுமோ, சாதி பெருமைகள் பேச முடியுமோ பேசி என் இன மக்களை அடுத்தவங்கிட்ட கையேந்தி நிற்காத அளவுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்குவோம். ஈரோடு இடைத்தேர்தல்னே ஒவ்வொரு மாநிலமும் காரி துப்புதுனே, தமிழகத்தை காரி துப்புது. அப்படி நீங்க வாட்ல விருந்துக்கு கூட்டு போறீங்க, டூரு கூட்டு போறீங்க, விருந்து கூட்டு போறீங்க, கட்டாயப்படுத்துமா? சரி, அப்படின்னா இது சரியா? அவங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி நீங்க வந்து, அதானே அவங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி நீங்க வந்து இப்படி செலவு பண்ணி டூர் கூட்டு போறீங்க. எல்லா பக்கம் அவங்க பிரச்சனையாருன்னு சொல்லி சொல்றீங்களா? இதுதானே அது. நீங்களும் பதிலுக்கு எடுங்க. அப்படி வந்து வம்புக்கு போக கூடாது. அதானே நான் இப்ப எடுத்து போய் என்ன போறேன், நீங்க பதிலுக்கு எடுத்துக்கோங்க. தப்பு நினைச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நீங்களும் கூட்டிட்டு போங்க. நாங்க வேணாம்னு சொன்னா நாங்க என்ன கூட்டு போறோம்? எங்களுக்கு கூட்டு அவசியம் இல்ல. அவங்க ஓட்டு போட்டுங்க, வாக்காளர்களை விடுங்க, நீங்க நேரடியா பேசுங்க, ஓட்டு போட்டு தப்பு இல்ல. கேவலமான இடைத்தேர்தல் மக்களை கையேந்தி நிக்க வச்சுட்டானே, இந்த கையேந்தி நிக்க வச்சுட்டான். இந்த மாதிரி எங்க சாதி மக்களை நாங்க நிக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்படி இருந்தாலும் ஒரு சில சில்லறைகள் போய் நிக்கிறான்.
அவனுக்கு நம்ம சாதி பெருமைகளை சொல்லி எடுத்து சொல்லி நம்மளாம் ஆண்ட பரம்பரடா பிறந்தவர் காமராஜரை பாரு, காமராஜருடைய வரலாறுகளை சொல்லி கொடுத்து, ஐயா வைகுண்டர்களுடைய வரலாறுகளை சொல்லி கொடுத்து அவனை எவ்வளவு தூரம் நாங்க திருத்த முடியுமோ நாங்க திருத்திக்கிறோம். நாங்க சாதி பெருமை பேசலன்னா இலங்கையில கொன்ன மாதிரி கொன்னு விடுவானுவேன். நீங்க கொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர். யுத்தம் நடக்கும் போது காட்டுல இவர் இருந்திருந்தாருன்னா இவர் மேல போயிருப்பார் அவரோட சேர்ந்து அப்படின்னு நக்கல் அடிக்கிற போது எல்லோரும் கொல்லென்று சிரிக்க அந்த சூழலை சமாளிப்பதற்கு நானும் சிரித்து மழிப்பு விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவுதான். கை கொடுத்துட்டு சிரிப்பி மலிப்பிட்டு தானே வந்தீங்க. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோண்ணே. நன்றி. ராஜபக்சே கை கொடுத்த வெறுமன கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை கூட. நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேர